நீலங்கரை காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் வழக்கறிஞரை தாக்கிய வழக்கில் ஆஜராகாமல் நீதிமன்றத்தை அவமதித்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் சோமமங்கலத்தை சேர்ந்த வழக்கறிஞர் பார்த்திபன் என்பவரை கடந்த 2019ஆம் ஆண்டு நீலாங்கரை காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் தாக்கியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான வழக்கு தாம்பரம் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இது தொடர்பாக வழக்கறிஞர் பார்த்திபன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், நீதிமன்றம் மூலம் பலமுறை சம்மன் அனுப்பப்பட்டும் இதுவரை பிரவீன் ராஜேஷ் ஆஜராகாமல் இருப்பதாக குறிப்பிட்டார். இந்த வழக்கில் மார்ச் 3ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என வாரண்ட் பிறப்பித்து தாம்பரம் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் என்றும் கூறினார். இந்த விசாரணைக்கு ஆஜராகவில்லை என்றால் சென்னை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் மனு கொடுக்க உள்ளதாகவும் வழக்கறிஞர் பார்த்திபன் தெரிவித்தார். என்னுடைய கருத்து என்னன்னா, இப்போ 2019ஆம் வருடம் வந்து பார்த்தீங்கன்னா, தாம்பரம் காவல் நிலையத்தில் திரு பிரவீன் ராஜேஷ் வந்து இன்ஸ்பெக்டராக வந்து பணியாற்றினார். அப்போ பணியாற்றும் போது என்னோட வாதி வந்து அவதூறாக கூட்டின்னு போயிட்டு அடிக்கிறாரு, அடித்து துன்புறுத்த சொல்ல அதை கேள்விப்பட்டு நான் போகிறேன். 2019 ஜனவரி மாதம் நான் போகிறேன். போகும்போது அவங்கள அடித்து துன்புறுத்துறது கேள்விப்பட்டு நான் வந்து அவர்கிட்ட நேரடியாக வந்து எஸ்ஐ இருக்காங்க ஃபஸ்ட்டு கோஷியான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட முறையிடுறேன். எதுக்கு நீங்கள் வாதியை வந்து அடிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க அவதூறாக பேசுகிறாங்க. அப்போ வந்து உடனடியாக அங்கே உள்ள ரூமில் இருந்த பிரவீன் ராஜேஷ் இன்ஸ்பெக்டர், சட்ட ஒழுங்கு இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து எங்ககிட்ட வந்து அட்வொகேட்னா பெரிய இவனா விடான்னு சொல்லிட்டு ரொம்ப அவதூறாக பேசுகிறாரு. நாங்கள் வந்து சார் ஒரு அட்வொகேட்டு வந்து எல்லா இடத்துக்கும் எங்களுக்கு வரதுக்கு ரைட்ஸ் இருக்குது, நீங்கள் இப்படி பேசாதீங்கன்னு சொன்ன பாரு. அவர் வந்து ஒத்துக்கலை. அவரோட முழு அதிகாரத்தை வந்து அங்கே காட்டினார். அதுக்கப்புறம் அங்கே இருந்த ஒரு சில காவலர்கள் வந்து இந்த விஷயத்தை அப்படியே மடக்கி எங்களை வந்து, சார் நீங்கள் வந்து நாளைக்கு நீங்கள் பார்த்துங்க சார், வெளியே போங்க சார் சொல்லிட்டாங்க. நானும் வந்து போலீஸோட ரொம்ப இதில் வந்து நான் வந்து வெளியே வந்துட்டேன். வெளியே வந்துட்டு தாம்பரம் பார் அசோசியேஷனில் எனக்கு நடந்த இதை வந்து சொல்லி புகார் கொடுத்தேன். புகாரின் அடிப்படையில் வந்து தாம்பரம் நீதிமன்றமே வந்து என்னோடய வழக்கை வந்து ப்ரைவேட்டாக நீங்கள் வந்து வழக்கு தொடருங்கன்னு சொல்கிறாங்க. வழக்கு தொடர்ந்தோம். அதன் வழக்கு எண் வந்து பார்த்தீங்கன்னா CC 94/2019 வந்து வழக்கு பதிவாச்சு. அந்த வழக்கு பதிவானதில் வந்து A1 அக்யூஸ்ட் வந்து பிரவீன் ராஜேஷும், A2 அக்யூஸ்ட் வந்து கோஷியா எஸ்ஐயும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து பணி மாற்றல் வெளியே எந்த ஸ்டேஷனுக்கு போனாங்கன்னு தெரியல. ஒவ்வொரு முறையும் நாங்கள் வந்து நீதிமன்றத்தில் ஆஜராகிறதுனால சம்மன் கொடுத்தாங்க. சம்மன் வாங்கிட்டு நீதிமன்றத்தில் ஆஜராகிறதுனால அவங்களுக்கு வந்து வாரண்ட் வந்து இந்த தாம்பரம் நீதிமன்றம் வந்து பிறப்பிச்சுது. ஆனால் தொடர்ந்து ஒரு வருஷமாக வந்து நீதிமன்றத்துக்கு வரலை. அவர் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும், நீதிமன்றம் பொறுத்த வரைக்கும் தேடப்படும் குற்றவாளி A1 அக்யூஸ்டு இப்போ ஸ்டில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி இந்த மாதம் 3ஆம் தேதி வந்து அவருக்கு இந்த வழக்கு வந்து மறுபடியும் வந்து விசாரணைக்கு வருது. இன்ன வரைக்கும் வந்து பிரவீன் ராஜேஷ் பொறுத்த வரைக்கும் தேடப்படும் குற்றவாளி தான் வந்து இந்த நீதிமன்றம் வருது. வர மார்ச் 3ஆம் தேதி நீதிமன்றம் வழக்கு வந்து மறுபடியும் வருது. வாரண்ட்டுக்கு நாங்கள் வந்து முறையிட்டிருக்கோம். இது சம்மன் கொடுத்துருக்கோம். அது வாங்கிட்டு வருவானான்றது பார்க்கணும் சார். எத்தனை தடவை சம்மன் கொடுத்துருக்கோம்? இல்லை, கடந்த 2 வருஷமா அவங்களுக்கு வந்து வாரண்ட் பெண்டிங்கில் தான் இருக்குது. இல்லை, எத்தனை தடவை சம்மன் கொடுத்து வரலன்னு சொல்றீங்க இல்லையா? அது எத்தனை சம்மன் வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சம்மனுக்கும் வந்து அவங்க அந்த ஸ்டேஷன் இருக்க மாட்டாங்க. அடிக்கடிக்கு மாறினே இருப்பாங்க. பள்ளிக்காரன் இருந்தார், அதுக்கப்புறம் வந்து கிண்டி ஸ்டேஷனுக்கு போனார். நம்ம சம்மன் போக சொல்ல அவங்க ஜம்ப் ஆகினே இருக்கிறதுனால சரியாக அவங்களுக்கு சம்மன் போகல. இப்போ வந்து நாங்கள் வந்து கமிஷனருக்கு வந்து சம்மன் த்ரூ பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து முறையிட்டு இருக்கோம். 3ஆம் தேதி தான் வந்து இது விஷயம் தெரியும் சார். கொடுத்தாகணும். அதுக்குண்டான அதிகாரி வந்து மேலதிகாரி தான் அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். அதனால நாங்கள் வந்து நீதிமன்றத்தை முறையிட்டு இருக்கோம். கமிஷனர், சென்னை கமிஷனருக்கு வந்து சம்மன் த்ரூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கிட்ட நாங்கள் வந்து பரிகாரம் கேட்டிருக்கோம். வாதி நேரடி நான் தான் வாதி. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் CC 94/2019 பொறுத்த வரைக்கும் நான் தான் வாதி. என்னதான் வந்து அவர் வந்து பலவந்தமாக பேசுகிறாரு, அவதூறாக பேசுகிறான்றத ஒரு 5 வழக்கின் கீழே வந்து அவர் மேலே வந்து புகார் வந்து பதியப்பட்டு நிலுவையில் இருக்குது சார். எந்த புகாருக்காக போனீங்க சார்? சின்ன ஒரு வாய் தகராறு, பக்கத்து வீட்டுக்கும் அந்த என்னோட வாதியோட வீட்டுக்கும் அவருக்கும் பக்கத்து வீட்டுக்கும் ஒரு வாய் தகராறுன்றதுனால 100 கால்ஸ் பேஸில் வந்து அவங்கள கூட்டு போகிறாங்க. கூட்டு போயிட்டு விசாரணைன்ற பேரில் அடிச்சிடுறாங்க. வாதியோட மனைவி வந்து அந்த டைமில் அட்டாக் வந்தது. அவங்க வந்து அப்சர்வேஷனுக்காக இந்து மிஷன் ஹாஸ்பிட்டலுக்காக அவங்க அப்சர்வேஷன் இருக்காங்க. வாதியோட பையன் வந்து அந்த ஸ்டேஷனில் வந்து பிணையமாக வச்சுக்கிறாங்க. உங்கள் அம்மா வந்தால் தான் உங்களை வந்து விடுவேன், உங்கள் அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணிருந்து நீங்கள் கூட்டு போங்க அப்படின்னு சொன்னதுனால விஷயத்தை கேள்விப்பட்டு நான் போக சொல்ல இது மாதிரி அத்துமீறல் வந்து இன்ஸ்பெக்டர் வந்து தன்னோட சட்டத்தை மீறி அவர் வந்து என்னை வந்து ஒரு அட்வொகேட் ஒன்று பார்க்காம என்னை சட்டத்தை மீறி அவருக்கு உண்டான வேலையை பண்ணுறதுனால நாங்கள் புகார் கொடுத்தின் பேரில் இந்த நம்பர் வந்து CC பதிவாக இருக்குது சார்.